வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்கன்றது நம்புகிறேங்க. சரிங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. சரிங்களா? இந்த 2025 வருடத்தில் வரக்கூடிய இந்த தை மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அதாவது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. ஆங்கில தேதின்னு பார்த்திங்க அப்படின்னா 2025 வருடத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த தை மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் தனசு லக்னத்தில், அதாவதுன்றது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய திசையில் 91 டிகிரியில் தான் இந்த தை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின், அதாவது 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதேமாதிரி அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கியது தான் இந்த ரிஷபராசி. அப்போ இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இன்றைக்கி சுக்கிர பகவான் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சுக்கிர பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது கும்ப ராசியில் 317 டிகிரியில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறவர் 2வது உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த 2024 தான் ஏகப்பட்ட ஒரு போராட்டங்களை சந்திச்சிட்டோமே. சரி, இந்த 25 பிறக்குது இல்லைங்களா, இந்த 2025 நம்மளுடைய கனவு அதாவது நனவாகுமா, ஏதாவது ஒரு இடம் வாங்குகிற வாய்ப்பு உண்டா, இல்லை கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியாக இருப்போமா, இல்லை கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சந்தோஷ நிம்மதி இருக்குமா, 10 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ முடியுமா, மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். அதாவது சுக்கிர பகவான் இப்போ இருக்க வேண்டிய தன்மை என்னென்னா கும்பராசியில். அப்போ கும்பராசியில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் 30 இருப்பாரான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. தை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கும்பராசியில் தான் இருப்பாருங்க. 15ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ மீன ராசிக்கு போகக்கூடியவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் உச்சம் அடைஞ்சிடுவார். இன்றைக்கி உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் தொழிலுக்கு இது சாதகமான நேரம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியிலிருந்து கிட்டத்தட்ட அரசியல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தான். ஆனால் நம்ம செய்கிற விதம் வேறையை தவிர தொழில் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லைங்களா? அவங்க சக்திக்கு உண்டான தொழில் நம்ம செய்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆணிலிருந்து பெண்ணு வரைக்கும், குழந்தைங்களிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்றது ஒன்று தான் இல்லைங்களா? அதுபோல் தொழில் ஸ்தானம் அப்படின்றது 10வது இடம். அந்த 10வது இடத்துல தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறார். அருமையான ஒரு இடத்துல இருக்கிறார். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தில் 15 நாள் இருப்பார். அப்போ 15 தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமான நேரம்.
15 தேதிக்கு மேலே போயிட்டிங்கன்னா மீன ராசியில், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் போய் இவர் உட்காந்துருவார். உட்காரும்போது கிரக பரிவர்த்தனை ஆயிடுறார். அப்போ சுக்கிர பகவான் வந்து குருவுடைய வீட்லேயும், குரு பகவான் வந்து சுக்கிரனுடைய வீட்டுக்கும் பரிவர்த்தனை கிரகம் ஆயிடுறார். அப்படி ஆகும்போது அப்போ அந்த சுக்கிரன் வந்து மீன ராசியில் உச்சம் அடைஞ்சிருவார். உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் கண்டிப்பாக சால்வ் ஆகும். ஏன்னா அதே இந்த உச்சம் அடையும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தால் கூட தீராது தரித்திரின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். என்ன சாமி சொல்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்க சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இல்லையே அப்படின்னா, இப்போ சுக்கிர பகவான் போய் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உச்சம் அடைஞ்ச கிரகம் இன்னொரு உச்சனை போய் பார்க்கக்கூடாது. பார்த்தாருன்னு வச்சுக்கல, அது பிச்சை எடுத்தால் கூட தீராது தரித்திரின்னு சொல்லுவாங்க. அதனால் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு இன்னும் பிரகாசமாக இருக்குது. உச்சம் அடைகிறார் இல்லைங்களா, அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அது 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்குமே 11ஆம் இடம் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு இடம், லாபஸ்தானம். சரிங்களா? அந்த இடத்துல போய் உச்சமடைகிறது நிச்சயமாக நல்லதுங்க. ஒன்று. அதே சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ராகுவுடைய பார்வை, ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம் நம்ம சொல்கிறோம். அப்போ கும்பராசிக்கு இப்போ அடுத்தது மாறுறார். எப்போ? 2025 வருடத்தில் 5வது மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார். அப்போ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கிறார் இல்லைங்களா, உங்கள் ராசி 11ஆம் இடமாக பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. ராகு பார்த்தீங்கன்னா ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை பிறந்துருச்சு. அப்போ இந்த தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ யார் ராகு கேது யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ 100% ராகுடைய பார்வை ரிஷபராசி மேலே படும்போது சூப்பரான ஒரு நேரம். சரிங்களா? அதே மாதிரி கிரக பரிவர்த்தனை ஆகிற நேரம் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே போல் 11ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு செயல் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண்மனை அமைக்கணும், இன்றைக்கி வண்டி வாகனம் வாங்கணும், அயல் நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், சுய தொழில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் தான். எப்பயுமே 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அப்போ ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் யார்? கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பாவகத்துக்கு அவர் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் போய் உட்காரும்போது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னா உங்களுக்கு அந்த உடல் உபாதிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது எத்தனை தேதி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 11 தேதி வரைக்கும். ஏன்னா தை மாதம் 11 தேதி வரைக்கும் தான் அவர் 8ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தை மாதம் 11ஆம் தேதி அவர் வந்து தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு போயிடுவார். அப்போ மகர ராசிக்கு போகும்போது உங்களுக்கு 9வது பாவகத்துக்கு போயிடுவார். பிதுருஸ்தானம்னு சொல்லக்கூடிய தந்தையுடைய இடத்துக்கு போயிடுவார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் இடத்துக்கு போனார்னா உங்களுக்கெல்லாம் நிறைய அந்த கனவு இருக்கும். எப்படி சொல்கிறதுனா நம்ம இது நடக்கணும், இது செய்யணும், இது செஞ்சால் நமக்கு நல்லது, இது போல் ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அப்போ உங்களுக்கு இந்த தை மாதம் 11 தேதிக்கு மேலே புதன் பகவான் போய் 9ஆம் பாவகத்தில் உட்கார்றது அப்பாவுக்கு உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். அதாவது பிரிஞ்சிருந்தாலும் சேரலாம், சங்கட சலுப்புகள் இருந்தாலும் சரியாகும், கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 4வது வீடுனா சிம்மராசி. அந்த 4வது வீடுன்றது உங்களுக்கு சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9வது பாவகத்தில் இருக்கிறார்.
அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னா என்ன சொல்கிறோம், தந்தை. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா இப்போ அவருக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நட்பு கொடுத்துருவார். அதாவது நல்ல ஒரு கிரக சேர்க்கை நட்பு இருக்கும். அதாவது அப்பா அம்மா சொல்கிறாங்க இல்லைங்களா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுத்துருவார். சரிங்களா? கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக கொடுத்துருவாருங்க. சரிங்களா? அடுத்தது 7வது பாவகம் மாங்கலிஸ்தானம். ஏன்னா 7ஆம் இடம்னா மாங்கலிஸ்தானம், திருமணஸ்தானம். அந்த திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் தான். சரிங்களா? அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான், கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். 3வது வீடுன்னு சொல்கிறது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செவ்வாய் பகவான் போய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். பொதுவாக ஒரு நீச்சம் அடைஞ்ச கிரகம் அங்கே வேலை செய்யுமான்னு பார்த்தா 1% கூட வேலை செய்ய மாட்டார். அப்போ உங்களுக்கு திருமணஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, அது நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா நீச்சம் அடைஞ்ச கிரகம் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள், இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண தடையாகவே இருக்கும். நீங்கள் பார்க்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஆனால் உங்களுக்கு தடையாகவே இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு ஒரு நல்லது நடக்கலையே, அப்போ என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரிங்களா? அப்போ 3வது பாவகத்திலிருந்து இந்த உடைய தை மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் அடைஞ்சு 3வது பாவகத்திலிருந்து 2வது பாவகத்துக்கு வந்துடுறார். அப்போ மிதுன ராசிக்கு வந்துடுறார். தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்படி வந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த தை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு மாங்கல்ய பலம் சூப்பராக இருக்கும். தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் சரியாகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரக பார்வைகளுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக வேண்டியது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் போய் மாறும்போது அது ஒரு அருமையான தருணம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் மாறக்கூடிய தருணத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் நிறைய டென்ஷன் இருக்கும். ஏன்னா புதன் பகவான் வந்து நான் முன்னே சொன்னேன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன். அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மனசுக்குள்ளார நிறைய டென்ஷன் இருக்கும். அது எல்லாமே சிந்திக்கிற குணம் கொடுக்குறவர் யாருன்னா புதன் மட்டும்தான். அது மாறிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதை தவிர படிப்புக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தருணம். மைண்டில் ஏறல அப்படின்னா படிப்பு நல்லா மைண்டில் ஏறும். 1. 2வது குடும்பத்தில் 4 காசு இல்லைங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும், தங்கம் சம்பாதிச்சா தவிட்டுப்படி, மாணிக்கம் சம்பாரிச்சா மத்திய செலவு, வெள்ளி வந்தால் விரையும், மாடு கறக்க போன குடிக்கு இப்போ கரெக்டாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சுட்டுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆகிற 3 கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு 2025 3வது மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் இருக்கிற சனி வந்து மீன ராசிக்கு வரும்போது சனி 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்ப்பார். சனி பார்வை 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்ப்பார். சனி பார்த்தா கோடி நன்மை. ஏன்னா சனி இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட, ஏன் 7.5 சனி இல்லைங்களா, ஏகப்பட்ட கஷ்டம். சனி பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் கொடுப்பார். அப்போ சனி வந்து 3ஆம் இடமா உங்கள் ரிஷப ராசி பார்ப்பார். அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அடுத்தது குரு பயிற்சி 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5வது மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா குரு. ஏன்னா ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் உங்களை விட்டுட்டு அடுத்தது மிதுன ராசிக்கு போகிறார். 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் குரு உக்காந்தாருன்னா உங்களுக்கு தனம் செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும். 5வது மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி 5வது மாதம் 18ஆம் தேதி, 4 நாள் வித்தியாசம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மீன ராசியில் இருந்து அவர் வந்து கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ கும்பராசிக்கு போயிட்டாருன்னா ராகு உங்களை 10ஆம் இடமாக பார்ப்பார், தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தொழில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட சரியாகும். ஏன்னா கிட்டத்தட்ட ராகு 10ஆம் இடத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்த்தாருன்னா தொழிலுக்கு நல்லது,
வாழ்வாதாரத்துக்கு நல்லது, மெயினாக நம்மளோட வளர்ச்சிக்கு நல்லது. சரிங்களா? இந்த 3 கிரகத்தினுடைய சேர்க்கையுமே, இந்த 3 கிரகத்தினுடைய அதாவது அடுத்தது பயிற்சிகள் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த தை மாதம் அதுக்கு உங்களுக்கு ஒரு முதல் படிக்கட்டாக இந்த தை மாதம் அமைய போகுது. இது எந்த காரணத்துக்கு கொண்டு ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் ஜீவன சனியாக இருக்கிறார் பார்த்தீங்களா? நிச்சயமாக ஜீவன சனி அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பில் தான் இருக்கிறாரு. அதனால் எப்படி பார்த்தாலுமே 100% இந்த உடைய கட்டன்றது பார்த்தீங்கன்னா தை மாதம் உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குறைபாடுகள் அப்படின்றது இப்போ 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 1 கோடி பேருக்கு நான் ஒரே மாதிரியே நான் பலன் சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அது சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? வயசு வேறையாக இருக்கும், திசா புத்தி வேறையாக இருக்கும், கிரக கோச்சாரங்கள் வேறையாக இருக்கும். இது எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி போனால் நல்லா இருக்குன்றதை முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சியுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்துருவார். சரிங்களா? அது பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மொத்தத்தில் இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜாக இருக்க போது, நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு அமைய போகுது. பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்க்காத ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.